100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி மற்ற ராசிகளை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசிக்கு 2024 ஆவணி மாதத்தில், குறிப்பாக ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்கப் போகின்றது, கிரக நிலை காரணமாக குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட புத்திசாலித்தனம் மிக்கவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்தில் குதூகலம் இந்த மாதத்தில் பிறந்துவிடும். மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்த போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் மிக சிறப்பாக செயல்படுவீங்க. பெரிய மனிதர்களின் ஆசிகள் கிடைக்கப் போகின்றது. ஆன்மீக பணிகளில் ஈடுபட போகிறீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகிவிட்டும். எண்ணங்களில் செயல்களில் தெளிவு ஆற்றல் உண்டாக போகின்றது. நெடு நாளாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. விஷயங்களை மேலோட்டமாக பார்க்காம அவற்றின் சூட்சமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உண்டாக போகின்றது. வருமானம் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். புதிய முதலீடுகளில் ஈடுபட போகிறீங்க. நினைத்தது கைகூட போகின்றது. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை நாடி நட்பு கொள்ள போகிறாங்க. சமூகத்தில் அதிகமான செல்வாக்கு உண்டாகக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்க போகின்றது. ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை வீடு நிலம் வாகனம் ஆகியவை வாங்கக்கூடிய யோகங்களும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்ய போறீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்தோட வந்து இணைய போறாங்க. குடும்பத்தில் திருமணம் புத்திர பிராப்தி ஆகியவைகளும் நிச்சயம் நடக்கும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகமாகிடும். ஆன்மீக ஆலய விஷயங்கள்லையும் ஈடுபட போகிறீங்க. பொது ஜன தொடர்பு பலப்படும். தவறு செய்யும் நண்பர்களை நேரடியாக கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க, தண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. குடும்பத்தில் சுகம் நிறைய போகின்றது. உடன் பிறந்தோரின் நேசத்தை பெற போகிறீங்க. உங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பு உண்டாக போகின்றது. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெற போறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். மேலும் பிள்ளைகளுக்கு சிறிது அனாவசிய செலவு செய்யவும் நேரிடலாம் என்பதனால கவனமாக இருக்க வேண்டும். வழக்குகள் சற்று தாமதமானாலும் உங்கள் பக்கம்தான் முடியும். கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் சில காரியங்களை செய்ய வேண்டியது இந்த ஆவணி மாதத்தில் மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொள்முதலில் லாபம் அதிகரிச்சிடும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவுவாங்க. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண போகிறீங்க. திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைக்க போகிறீங்க. புதியவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கப் போகின்றது. கட்சி மேலிடத்தின் கவனத்தை ஈர்க்க போறீங்க. அதே சமயத்தில் புதிய பொறுப்புகளை கவனத்தோடு கையாள வேண்டும். தொண்டர்கள் உங்களுக்கு நிச்சயம் ஆதரவாக இருப்பார்கள். யோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி உண்டாக போகின்றது. உங்களால் நிம்மதி உண்டாகும், உங்களுக்கும் நிம்மதி உண்டாகும். வருமானம் சீராக இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்த போகிறீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ போகிறீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் மிக பெரும் முன்னேற்றம் உண்டாக
போகின்றது. நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க. ஞாபக சக்தி வளர வேண்டுமென்றால், படித்தது மனதில் நிற்க வேண்டுமென்றால் விடிய காலையில் எழுந்து படிங்க. அதுக்காக 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 மணியிலிருந்து 6-7 மணிக்குள்ளார ஒரு மணி நேரம், 1-2 மணி நேரம் படித்தாலே போதும். சிறப்பான வெற்றியை மிதுனம் ராசியில் பிறந்த உங்களால் பெற முடியும் அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில், இந்த ஆவணி மாதத்தில் முடிந்தால் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலையை பௌர்ணமி அன்னைக்கு போய் வலம் வந்தீங்க, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு போய் வலம் வந்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் அள்ளி மலரை அம்பாளுக்கு திங்கள் தோறும் சாத்தி வந்தீங்க அப்படின்னாலும் குழப்பங்கள் அகலும், மனம் தெளிவடையும், நீங்கள் நினைத்தது 100% உறுதியாக நடக்கும் அப்படின்றதையும் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாகவே இந்த ஆவணி மாதம் அமையப் போகின்றது. உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்ட்டு அனைத்து தரப்பிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் பூத்து குலுங்கும். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சே இருக்காதுன்னு தான் சொல்லணும். வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. வருமானம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். நெடுநாளாக பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வர போகிறீங்க. நெடு நாட்களாக நீடித்து வந்த நோய்களும் முழுமையாக குணமடைய போகின்றது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற போகிறீங்க. பெரிய ஆலய நிர்மாண வேலைகள்லையும் ஈடுபட போகிறீங்க. தேவைக்கு மேலே பணம் நிச்சயம் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. சேமித்து வைத்து கொள்ளவும் நீங்கள் விற்றாதீங்க. வராமல் இருந்த கடன்களும் திரும்ப வந்து சேரும். பொழுதுபோக சுற்றுலா சென்று வருவீங்க. உங்களுடைய பகுத்தறிவு திறன் கூடிவிடும். பல காலமாக சுற்றுலா சென்று வர முடியலையே, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஏக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த எண்ணம் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவேறப் போகின்றது. எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறப் போகின்றது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உண்டாக போகின்றது. நேர்மையான செயல்களால் உங்களுடைய வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துவிடும். சில விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கும் காலகட்டம் இது என்று சொன்னால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலக வேலைகளை முன்கூட்டியே முடித்துட்டு நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க. கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க போகிறீங்க. சில நேரங்கள் சில இடையூறுகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய பாதிப்பு பண வரவு ரீதியாக நிச்சயம் இருக்காது. அதாவது பண வரவுக்கு தடை இருக்காது என்றே சொல்ல வேண்டும். ஊதிய உயர்வினை பெற போறீங்க. மேல் அதிகாரிகள் முழுமையான ஆதரவை தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகின்றது என்றே சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் தொண்டர்களின் ஆதரவோடு சில செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்து மேல் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் மேல் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பை பெற போகிறீங்க. எதிரிகளால் கஷ்டம் உண்டாகாது இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் அவங்க மீது ஒரு கண் வைத்திருப்பது உங்களுக்கு நல்லதுன்னே சொல்ல வேண்டும். பெண்கள் கணவரிடம் அன்போடவும் பாசத்தோடவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மிக பெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டாக போகின்றது என்றே சொல்ல வேண்டும். மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்தே தீரும். நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆவணி மாதம் அற்புத மாதம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும்னு. அந்த ஆவணியில் உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தான் அதிக அளவிலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். யாரையும் எடுத்திருந்து பேசாதீங்க, முன் கோபப்படாதீங்க, வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சந்தேக உணர்வு, சந்தேகத்தை மட்டும் விட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆவணி மாதத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. 100% வெற்றி உங்களுக்கு தான். தொட்டது துலங்கிவிடும். உங்களுடைய கண் பட்டது எல்லாம்
பணமாக மாறிவிடும். தொழில் ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. குடும்ப ரீதியாக அசைக்க முடியாத இடத்தில் நிற்பீங்க அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக இந்த ஆவணி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க. எருக்க மலரை சிவபெருமானுக்கோ அல்லது விநாயகருக்கோ கணபதிக்கோ அர்ப்பணம் செய்து வணங்கி வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் அற்புத மாதமாக மாறி யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்கள் பக்கமாக திரும்பி மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் கோமாதாவிற்கு அமாவாசை தோறும் அகத்திக்கீரையையும் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பாக காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான அதிர்ஷ்ட கிழமைகள் என்றால் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 8. அதிர்ஷ்ட தினங்கள் ஆவணி 7, ஆவணி 13, ஆவணி 19, ஆவணி 26. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், கருப்பு, பச்சை, நீலம். இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்ட்டு இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல இந்த மாதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. சூது, லாட்டரி, ரேஸ், மது, மாது அப்படின்ட்டு இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரகசிய அதிர்ஷ்ட எண்களால் உங்களுக்கு மிக பெரும் யோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் சிறப்பாக அடிக்கப் போகின்றது. சிறப்பான யோகங்கள் கிடைக்கப் போகின்றது. முன்னேற்ற பாதைக்கு சென்று மிக பெரும் அளவில் மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆவணி மாதத்தில் அற்புத பலன்களை பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும். கிரக நிலைகள், கிரக மாற்றம், உங்களுடைய ராசி பகவானினுடைய நிலை அப்படின்ட்டு அனைத்தை பொறுத்தும் 2024 ஆவணி மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 ஆவணி மாதத்தில் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.